It is a pleasure and an honor for me to be speaking here. உங்களிடம் இங்கே இந்த இடத்திலே இருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். As I said in my speech in the morning, this is no longer a fight between political parties. நான் காலையிலே ஒரு நிகழ்ச்சியிலே சொன்னதை போல இது இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான போர் அல்ல. We've seen many elections in Tamil Nadu. Those were all fights between political parties. This one is not a fight between political நாம் parties. தமிழகத்தில் பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். எல்லா தேர்தல்களுமே இரண்டு அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான போராக இருந்திருக்கும். ஆனால் இந்த தேர்தல் என்பது இரண்டு அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான போர் அல்ல. We are witnessing a full scale attack on the Tamil language, Tamil culture, Tamil history. நாம் தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழ் வரலாற்றின் மீது ஒரு முழுமையான தாக்குதலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். And I say in every single speech, if we are to say that Tamil Nadu is India, then we have to say in the same breath, India is Tamil Nadu. நாம் தமிழ்நாடு இந்தியா என்று சொன்னோம் என்றால் அதே நிலைப்பாட்டில் இந்தியாவும் தமிழ்நாடு என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். Meaning, any relationship has to be one which is equal, one of love and respect. அதன் பொருள் என்னவென்றால் எந்த ஒரு உறவும் சமநிலையிலே இருக்க வேண்டும். அன்பும் மரியாதையும் ஒருவருக்கொருவர் செலுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அமைந்திருக்க வேண்டும். India is a union of states, a union of languages, a union of traditions, a union of religions. இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்களின் ஒருங்கிணைப்பு, பல்வேறு மொழிகளின் ஒருங்கிணைப்பு, பல்வேறு பண்பாடுகளின் ஒருங்கிணைப்பு, பல்வேறு மதங்களின் ஒருங்கிணைப்பாக விளங்கக்கூடிய ஒன்றாகும். No one idea is superior. எந்த ஒரு சிந்தனையும் ஒன்றை விட உயர்ந்தது என்று சொல்லிவிட முடியாது. No one language is superior. எந்த ஒரு மொழியும் இன்னொரு மொழியை விட உயர்ந்தது என்று யாரும் மாறுதட்டி கொள்ள முடியாது. No tradition is superior. எந்த பண்பாடும் கலாச்சாரமும் ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததாக அமைய முடியாது. They are all equally important for our country. இந்த நாட்டிற்கு நாம் அனைவருமே ஒரே விதமான முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக விளங்குகிறோம். So I said to you, this is an attack on Tamil Nadu, Tamil culture, but it is also an attack on the idea of India as we know it. நான் இது இன்றைக்கு தமிழ் பண்பாடு மற்றும் தமிழின் மொழியின் மீதான தாக்குதல் என்று சொல்லும் பொழுது ஒன்றுபட்ட இந்தியா என்ற அந்த சிந்தனையின் மீதான தாக்குதலாகவே நான் இதை பார்க்கிறேன். An India that treats Tamil people with disrespect is not India. தமிழர்களை மதிக்காத ஒரு இந்தியா என்பது இந்தியாவாக இருக்க முடியாது. But India that treats Bengali people with disrespect is not India. மேற்கு வங்காள மக்களை மதிக்காத ஒரு இந்தியா என்பது இந்தியாவாகவே இருக்க முடியாது. An India that tries to impose one idea is not the India that I believe in. இந்தியாவை ஒற்றை சிந்தனைக்கு தள்ளிவிடும் முயற்சியும் இந்தியாவுக்கு உரிமையானது அல்ல. For me, all ideas make India. என்னை பொறுத்தவரை எல்லா சித்தாந்தங்களும் அனைத்து சித்தாந்தங்களும் தான் இந்தியாவை உருவாக்கி இருக்கிறது. All languages make India. அனைத்து மொழிகளும் தான் இந்தியாவை உருவாக்கி இருக்கிறது. All states, all traditions, all religions make India. அனைத்து பண்பாடும் அனைத்து மொழிகளும் அனைத்து பழக்க வழக்கங்களும் தான் இந்தியாவை உருவாக்கி இருக்கிறது. And I refuse to accept that there is one idea that defines India. நான்
ஒற்றை சிந்தனை இந்தியாவினுடைய சிந்தனை என்பதை நான் ஒப்புக்கொள்ள மறுக்கிறேன். That is why I am standing here today. அதனாலே தான் நான் இங்கே உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். I am not just defending Tamil language, Tamil culture, Tamil history like Stalinji and others on the stage. நான் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்களும் இந்த மேடையிலே இருக்கும் மற்றவர்களைப் போல தமிழ் ஒற்றை தமிழுக்காக ஒற்றை தமிழ் இலக்கியத்திற்காக இந்த மேடையிலே நான் நிற்கவில்லை. On one side we are defending Tamil ideas, on the other side we are defending the idea of India, all of us. நான் ஒருபுறம் தமிழ் சிந்தனையை தமிழ் என்கிற அந்த சிந்தனையை ஆதரிக்கும் பொழுது இன்னொரு புறம் இந்தியாவில் உள்ள மற்ற அனைத்து சிந்தனைகளையும் பண்பாட்டுகளையும் மதிக்கிற ஒருவராக இருக்கிறேன். Veeramani ji said something very nice in his speech. வீரமணி அவர்கள் ஒன்றை பேசும்பொழுது ஒரு சிறந்த கருத்தை சொன்னார்கள். He spoke about masks. அவர் முகக்கவசம் அணிவதை பற்றி சொன்னார். He said one must wear masks during corona. கொரோனா நேரத்தில் முகக்கவசம் அணிவது முக்கியம் என்பதை எடுத்து சொன்னார்கள். One has to be careful during corona. கொரோனா நேரத்தில் நாம் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். This is absolutely correct. அவர் சரியான மிகச் சரியாக சொன்னார்கள். But I would like to elaborate on the idea in Veeramani's speech about masks. இந்த முகக்கவசம் குறித்து அவர் சொன்ன பேச்சிலிருந்து என்னுடைய கருத்தாக நான் இப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். Today we see masks everywhere. இன்றைக்கு நாம் முகக்கவசங்களை எங்கு பார்த்தாலும் பார்க்கிறோம். It is difficult to recognize sometimes what is behind the mask. The mask hides something. இந்த முகக்கவசத்திற்குள் என்ன நிலை இருக்கிறது, என்ன ஓடுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. You smile at someone, they do not know that you are smiling at them. நாம் ஒருவரை பார்த்து சிரிக்கும் பொழுது நாம் சிரிக்கிறோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாத நிலை ஏற்படுகிறது. You do not know if they are smiling back at you. அவர்களை பார்த்து மறுபடியும் நாம் சிரிப்பதற்கு முயன்றாலும் அது அவர்களுக்கு தெரிவதில்லை. And this is what you have to understand about the AIDMK. அதிமுகவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இதனை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். This is not the old AIDMK. Please do not be confused. இது பழைய அதிமுக என்று யாரும் எண்ணி விடாதீர்கள், நம்பி விடாதீர்கள். This is a AIDMK with a mask on top of it. இப்பொழுது இருக்கிற அதிமுக என்பது முகக்கவசம் அணிந்த ஒரு அதிமுக. It looks like the AIDMK. இது அதிமுகவை போல தோற்றத்திலே இருக்கிறது. But if you take off the mask, you will find that it is not the AIDMK behind the mask. It is the RSS BJP behind the mask. அந்த முகக்கவசத்தை கழற்றுகிறீர்கள் என்றால் அது அதிமுக அல்ல, அது RSS BJPயின் கலவையான ஒரு முகம்தான் உங்களுக்கு தெரியும். That old AIDMK is dead, it is gone, it is finished. பழைய அதிமுக என்பது போய்விட்டது, இறந்து விட்டது, முடிந்து விட்டது. It is now a hollow shell which is controlled by the RSS and the BJP. இப்பொழுது இருப்பது RSS BJP ஆல் இயக்கப்படுகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. And the people of Tamil Nadu have to be careful and have to understand what is behind this mask and why this mask is on. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முகமூடிக்கு பின்னாலே என்ன இருக்கிறது என்பதையும் ஏன் இந்த முகமூடி என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். See, no Tamil person wants to bow in front of Narendra Modi. ஒரு தமிழர் கூட நரேந்திர மோடிக்கு முன்னால் தலை குனிந்து நிற்பதற்கு விரும்புவதில்லை. No Tamil person wants to touch Amit Shah's or Mohan Bhagwat's feet. ஒரு தமிழர் கூட அமித்ஷாவையோ அல்லது மோகன் பகவத்தையோ சந்தித்து பேசுவதற்கோ அவர்கள் பேச்சை கேட்பதற்கோ விரும்புவதில்லை. So the question is, why has the current chief minister submitted to the RSS, to Modi, to Shah? என்னுடைய கேள்வி எல்லாம் அந்த நிலையில் ஏன் ஒரு முதலமைச்சர் மோடியும் அமித்ஷா அவர்களுடைய காலடியிலே விழ வேண்டும் என்று கருதுகிறார் என்பதுதான். Because no Tamil person will happily do that. ஏனென்றால் ஒரு தமிழர் கூட அந்த செயலில் மகிழ்ச்சியுடன் இறங்க மாட்டார்கள். It is against his culture, against his tradition. இது நம்முடைய பண்பாட்டுக்கும் நம்முடைய நடைமுறைக்கும் எதிரான ஒன்று. The chief minister of Tamil Nadu does not want to bow in front of Modi. He has to bow in front of Modi. தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடியின்
முன்னாலே தலைகுனிந்து நிற்க விரும்ப மாட்டார். அவர் இப்படி ஒரு முதலமைச்சர் இப்பொழுது அதை விரும்புகிறார். And he has to bow in front of Narendra Modi because Narendra Modi controls the ED, controls the CBI, and the chief minister of Tamil Nadu has been corrupt. ஏன் இந்த முதலமைச்சர் மோடியின் முன்னாலே தனி குனிந்து நிற்க விரும்புகிறார் என்றால் மத்திய அரசாங்கம் புலனாய்வுத் துறையை அவர்கள் வசம் வைத்திருக்கிறது, பொருளாதார குற்றவியல் துறையை அவர்கள் வசம் வைத்திருக்கிறது. இவர் தவறு செய்திருக்கிறார், தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவர் முன்னாலே தலை குனிந்து நிற்கிறார். He has no choice but to bow in front of Narendra Modi. அவர் நரேந்திர மோடிக்கு முன்னால் தலை குனிந்து நிற்பதை தவிர அவருக்கு வேற எந்த வாய்ப்பும் இல்லை. He has to bow in front of him. அவர் முன்னாலே தலை குனிந்துதான் நின்றாக வேண்டும் என்ற நிலையிலே இருக்கிறார். But remember, he is not paying the price for that surrender. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் அந்த தலைகுனிவு நிற்பதற்கான விலையை அவர் கொடுத்தாக வேண்டும். Every time you see him on the stage with the Prime Minister, with Amit Shah, remember, he is not paying the price. ஒவ்வொரு முறையும் அமித்ஷா முன்னிலையிலும் மோடி முன்னிலையிலும் தலைகுனிந்து மேடையிலே முதலமைச்சர் நிற்கும் பொழுது அதற்கான விலையை அவர் கொடுக்கவில்லை. Every time he bows his head in front of them, remember, you are paying the price. அவர் ஒவ்வொரு முறையும் இவர்கள் முன்னாலே தலைகுனிந்து நிற்கும் பொழுது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அதற்கான விலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பொதுமக்களே. And you are paying a huge price. நீங்கள் ஒரு மிக பெரிய விலையை, மிக அதிகமான விலையை கொடுக்கிறீர்கள். First of all, your beloved language, your beloved culture, your beloved history is under attack. முதலில் நீங்கள் கொடுக்கிற விலை உங்களுக்கு விருப்பமான உங்கள் உயர்ந்த தாய்மொழி, உங்களுடைய மிக உயர்ந்த பண்பாடு, உங்களுடைய மரபு வழியிலே வந்துகின்ற பழக்க வழக்கங்கள், இவற்றை நீங்கள் விலையாக கொடுக்கிறீர்கள். Your chief minister does not say anything. உங்கள் முதலமைச்சர் அதை சொல்வதில்லை. The man who was chosen to protect Tamil culture, Tamil language, Tamil history does not say anything. He keeps quiet. எந்த ஒரு மனிதன் தமிழ் பண்பாட்டையும் தமிழர் வரலாற்றையும் தமிழர் மொழியையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறாரோ அவர் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. Your biggest strength is small and medium businesses. உங்களுடைய மிகப்பெரிய வலிமை என்பது சிறு குறு தொழில்கள். You are the manufacturing capital of this country. இந்த நாட்டின் உற்பத்தி தலைநகராக விளங்குவது தமிழ்நாடு, அதற்கு உரிமையாளர்கள் நீங்கள். Cars that are driven across the country are made in Tamil Nadu. பல்வேறு பொருட்கள், சிறு குறு பொருட்கள், நாடு முழுவதற்கும் இன்றைக்கு விநியோகமாகும் பொருட்கள் தமிழ்நாட்டிலே உற்பத்தியாகிற பொருட்கள். The whole nation moves because you allow it to. இந்த நாடே நீங்கள் அனுமதித்த காரணத்தினாலே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. When an ambulance carries a dying person to the hospital, Tamil Nadu allowed that person to go in the ambulance. You made the ambulance. ஒரு நோயாளி மரணப்படுக்கையிலே இருக்கிற நோயாளி மருத்துவமனைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்திலே செல்கிறார் என்றால் அதற்கு அனுமதித்தது தமிழ்நாடு. காரணம், ஆம்புலன்ஸ் வாகனங்களை தயாரிப்பது தமிழ்நாடு. Demonetization, GST were both an attack on Tamil innovation, on Tamil manufacturing. GST வரியும் பணமதிப்பிழப்பும் இருபுறமான தாக்குதல்கள் தமிழ்நாட்டில் சிறு குறு தொழில்கள், தமிழ்நாட்டின் உற்பத்தியாளர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்கள். Millions of people in this state lost their livelihood, lost their economic future, lost their jobs. The chief minister did not say one word. லட்சக்கணக்கானவர்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் இந்த GST மற்றும் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால். He did not say to Narendra Modi, what have you done? இந்த முதலமைச்சர் நரேந்திர மோடியிடம் போய் நீங்கள் ஏன் இதை செய்தீர்கள் என்று கேட்க மாட்டார். Why have you wounded Tamil Nadu? ஏன் இப்படி தமிழ்நாட்டிற்கு ஒரு காயத்தை உண்டாக்கி இருக்கிறீர்கள் என்று கேட்க மாட்டார். 3 farm laws are passed. They are designed to steal from Indian farmers, from Tamil farmers. Nothing, not a word. 3 விவசாய சட்டங்கள், இந்திய விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய சட்டங்கள். இந்த சட்டங்களை ஏன் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று கேட்பதற்குரிய
துணிச்சல், ஒரு வார்த்தை மத்திய அரசை கேட்பதற்குரிய துணிச்சல் இந்த தமிழ்நாடு அதிமுக அரசுக்கு இல்லை. An education policy that is designed to harm Tamil Nadu, not a word. ஒரு கல்விக் கொள்கை திட்டமிட்டு தமிழர்களின் கல்வி முறையை, தமிழர்களின் வாழ்வியல் முறையை அழிக்கக்கூடிய ஒரு கல்வி முறை இங்கே திணிக்கப்பட்டு வருகிறது. NEET exam, no firm resistance. நீட் தேர்வு, தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய அந்த நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு குரலை கூட இந்த முதலமைச்சர் எழுப்பவில்லை. He is the chief minister, but you can do anything you want to the Tamil people. Doesn't matter. ஒரு முதலமைச்சராக அவர் மத்திய அரசிடம் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், நான் அதை பற்றி கவலைப்படவில்லை என்று தெரிவித்து வருகிறார். He gives permission to Narendra Modi, Amit Shah to do whatever they want. Blank check. நரேந்திர மோடியும் அமித்ஷா அவர்களும் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கிற அனுமதியை இந்த முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். They divide the country. They attack people. Not a word. அவர்கள் இந்த நாட்டை பிளவுபடுத்துகிறார்கள், இந்த நாட்டு மக்களை தாக்குகிறார்கள், ஆனால் எதிர்த்து கேட்கிற துணிவு இந்த முதலமைச்சருக்கு இல்லை. Now, I don't pretend to understand the Tamil people. நான் இந்த தமிழ் மொழியை புரிந்து கொள்வதாக நான் என்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. You have a tradition, a history. No one can understand you fully. உங்களுடைய வரலாறும் உங்களுடைய பண்பாடும் உங்களுக்கு நிகராக வேறு எவரும் இருக்க முடியாது என்பதை எனக்கு உணர்த்துகிறது. But I have an experience and I have a little understanding of your sentiments. எனக்குள்ள அந்த அடிப்படை மனநிலையில் உங்களுடைய அந்த எண்ண ஓட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நான் இருக்கிறேன். So I can tell you one thing for sure. நான் உங்களிடம் உறுதியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். Without any doubt. சந்தேகமே இல்லாமல் I can tell you that you are not going to tolerate this attack on your history, on your tradition, on your language. என்னால் நீங்கள் உங்களுடைய மொழியின் மீது, உங்களுடைய வரலாற்றின் மீது, உங்களுடைய பண்பாட்டின் மீது தொடுக்கப்படும் இந்த போரை அனுமதிக்க மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. And there is no need for an election. I can tell you with a guarantee, I can write it here and sign it for you, that Stalin is going to be the chief minister of this state. இங்கே ஒரு தேர்தலே தேவையில்லை. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க போகிறார் என்பதை தேர்தலை சந்திக்காமலே என்னால் சொல்ல முடியும். The decision already has been made. இது உண்மைதானே? இதுதான் இன்றைய நிலை. Now the election is a process that will ratify, formalize that decision. அந்த முடிவை, நீங்கள் எடுத்துள்ள முடிவை ஒப்புக்கொள்ளுகிற விதமாகத்தான் வரப்போகிற தேர்தல் அமையவிருக்கிறது. But the fight will not stop here. ஆனால் இந்த போர் இத்தோடு முடிந்து போக போவதில்லை. Remember, just because we have stopped the RSS and the BJP from entering Tamil Nadu does not mean they are gone. நாம் RSS ஐயும் பிஜேபியும் தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைய விடாமல் தடுத்து விட்டதனாலேயே அவர்கள் மறுபடியும் நம்மை தாக்க முயற்சி மாட்டார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. They have unlimited resources, unlimited money. அவர்களிடம் ஏகப்பட்ட பணம், சொல்வதற்கரிய அளவுக்கு பணம், அதே போல அவர்களுடைய சக்தி, அவர்களுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். They will try again and again. மீண்டும் மீண்டும் இங்கே நுழைவதற்கு முயற்சி செய்வார்கள். And the only way to stop them is first to stop them in Tamil Nadu, then to remove them from Delhi. முதலில் அவர்களை தடுப்பதற்கான ஒரே வழி, முதலில் அவர்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைவதை தடுத்தாக வேண்டும், பிறகு அவர்களை டெல்லியில் இருந்து அப்புறப்படுத்தி ஆக வேண்டும். Because remember, they are not only damaging Tamil Nadu, they are damaging this whole country. அவர்கள் தங்களுடைய பணியை இந்த தமிழ்நாட்டை மட்டும் மோதல் போக்கை கடைபிடிக்கவில்லை, இந்த நாடு முழுவதும் அதை செய்து வருகிறார்கள். Every single state is feeling what Tamil Nadu is feeling. ஒவ்வொரு மாநிலமும் இந்த பாதிப்பில் அகப்பட்டு கொண்டு தவிக்கிறது. Democracy has been destroyed in this country. Institutions have been wiped out. ஜனநாயகம் அழிக்கப்பட்டு வருகிறது, அமைப்புகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. And the idea is just to help a few friends of the Prime Minister. அதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால்,
தங்களுடைய ஒரு சில நண்பர்களுக்கு உதவி செய்வது மட்டுமே அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. So at the end it is only a matter of money for them. இறுதியிலே இது பணத்திற்கான ஒரு திட்டமாக, வெறும் பணத்தை சார்ந்த ஒரு திட்டமாகவே அமைந்திருக்கிறது. For us it is a matter of our history, of our language, of our culture, of our tradition and of our great nation. ஆனால் இதெல்லாம் அந்த சிலருக்கு பணம் சேர்வதற்காக நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய மொழியை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் விலை கூறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. And I am convinced that we are going to win both these fights. அவர்கள் அந்த இரண்டு போராட்டங்களிலும் வெல்லுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. My experience with Tamil people is very simple. தமிழர்களுடன் எனக்குள்ள அந்த உறவு, அவருடைய அனுபவம் என்பது மிக எளிமையான அனுபவம். And it is not just my experience, it is what I have seen with my family. இது என்னுடைய அனுபவம் இல்லை, நான் உங்களை பார்த்து அறிந்து கொண்டது. With my grandmother, with my father. என்னுடைய பாட்டியாருடன், என்னுடைய தந்தையாருடன். If we have given this much love to the people of Tamil Nadu, they have given back this much. நாங்கள் ஒரு சிறிய அளவு தமிழகத்தின் மீது அன்பு செலுத்தினோம் என்றால் தமிழகம் மிக பெரிய அளவிற்கு எங்கள் மீது அன்பு செலுத்தும் என்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். If you give this much affection, you get double the affection back. நாங்கள் ஒரு சிறு அக்கறையை தமிழ்நாட்டின் மீது செலுத்தினால் மிகப்பெரிய அளவுக்கு எங்கள் மீது தமிழகம் அக்கறை செலுத்தும் என்பதை நாங்கள் If you உணர்ந்திருக்கிறோம். give this much respect, you get this much respect back. குறைந்தபட்ச மரியாதையை தமிழர்கள் மீது நாங்கள் காட்டினால் மிக அதிக அளவு மரியாதையை அவர்கள் எங்களுக்கு திருப்பி காட்டுவார்கள் என்பதை நாங்கள் அனுபவ ரீதியாக So உணர்ந்திருக்கிறோம். I am very clear in my mind. The only relationship I want with Tamil people is one of respect, love and affection. ஆகவே என்னுடைய முடிவு என்னவென்றால் தமிழர்களின் உள்ளத்தில் இடம்பெறுவதற்கு மரியாதையும் பாசமும் அன்பும் மட்டுமே கருவியாக விளங்குகிறது. This is what Narendra Modi and the RSS do not understand. இதைத்தான் நரேந்திர மோடியும் ஆர்எஸ்எஸும் புரிந்து கொள்ளவில்லை. They do not understand that there is no other relationship you can have with the Tamil people. இதை தவிர அன்பு, பாசம் இவற்றை தவிர வேறு எந்த உறவு முறையும் தமிழர்களை அணுகக்கூடிய உறவு முறையாக இருப்பதில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. The only relationship possible is one of respect, love and affection. இது ஒரே வழி, மரியாதை, பாசம், அன்பு என்பதுதான். And it is their arrogance that does not allow them to understand this. அவர்களுடைய அந்த கோபம், ஆத்திரம் அவர்களை இந்த அணுகுமுறையை தடுக்கிறது. But they will be forced to understand after this election. இந்த தேர்தலுக்கு பிறகு இதை நாம் அவர்களுக்கு புரிய வைப்போம். I would like to thank all of you and the senior leaders on the stage for coming here. உங்கள் அனைவர் இங்கே உங்களுக்கும் இந்த மேடையிலே இருக்கிற அனைவருக்கும் நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். You've come from far away, and so I would like to thank you for the journey that you have made. உங்களுக்கு நான் இங்கே எல்லாம் நான் விருதுரையிலிருந்து இங்கு வந்தாலும் என் மீது அன்பு செலுத்தி இங்கே வருகை தந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, Nandri. நன்றி, வணக்கம்.